பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பக்தர்கள் கூட்டத்தை தான் தற்போது பார்த்து வருகிறோம். பங்குனி உத்தர திருவிழா அங்கு நடைபெற்று வருகிறது. என்னுடைய இரண்டாம் நாளான இன்று வெகு விமரிசையாக பங்குனி உத்தர திருவிழா அங்கு நடைபெறுவதற்கும் இந்த இரண்டாம் நாள் இன்றும் சிறப்பாக விசேஷ வழிபாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. கூடுதலான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வசந்த் இணைப்பில். வசந்த், உங்கள் வணக்கம் கோபால். அதாவது 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த திருவிழாவானது 10 நாட்கள் நடைபெறும். இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக இந்த 6ஆம் நாளாக சொல்லக்கூடிய அந்த 6ஆம் நாளும் அந்த 10ஆம் நாளும் இந்த முத்துக்குமார் சாமி வெள்ளி தெய்வானை இந்த திருக்கல்யாண வைபவம் தான் இதில் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த 7ஆம் நாள் வந்து அந்த மாலை வந்து தேரோட்டமானது நடைபெறும். இந்த 2 நிகழ்ச்சிக்குமே தமிழகத்திலிருந்து மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்து அதிகப்படியான பக்தர்கள் வருவது வழக்கமாக கொண்டுள்ளது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை முன்னிட்டு இன்று பக்தர்கள் கிரிவல பாதையில் அதிகப்படியாக தற்போது குவிந்து வருகின்றனர். மேலும் இங்கே படிப்பாதை, அதே போல யானை பாதை உள்ளிட்ட பக்தர்கள் அதிகப்படியான பக்தர்கள் இங்கு எங்கு சென்றாலும் அதே கூட மின் நிலையம் ரோப் கார் நிலையங்கள் கிட்டத்தட்ட எல்லா பகுதியிலுமே இன்று பக்தர்களின் கூட்டம் அதிகப்படியாக இந்த விடுமுறை நாட்கள் தொடங்கிய நிலையில் தற்போது அதிகப்படியாக உள்ளனர். மேலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை உள்ளிட்ட காரணத்தினால் அதிகப்படியான கூட்டம் பழனி நகர் முழுவதுமே உள்ளது. அதே போல் அந்த கிரிவல பாதை முழுவதுமே சாமி தரிசனத்துக்காக 2 மணி நேரத்துக்கு மேலாக தற்போது காத்திருந்து சாமி தரிசனம் செய்வதற்காக காத்திருந்தனர். மேலும் இங்கு சென்று அவர்கள் மேலே செல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய மலை கோயிலில் இருக்கக்கூடியவர்கள் அங்கேயும் திரும்ப காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது உள்ளது. கிட்டத்தட்ட ஒரு சாமி பார்ப்பதற்கு 3 மணி நேரம் அளவுக்கான நேரம் வந்து காத்திருப்பதற்காக இருக்குது. இந்த நிலையில் பக்தர்கள் தேவையான அடிப்படை வசதிகள் கோயில் நிர்வாகம் தற்போது செய்து வருகிறது. அவர்களுக்கு தேவையான தண்ணீர், அவர்களுக்கு விசிறிகள், அவர்களுடைய காற்று உள்ளிட்ட தேவையான ஃபேன்கள் உள்ளிட்ட இங்கே பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் முழுமையாக இந்த பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் தற்போது காணப்பட்டு வருகிறது. கோபால், நன்றி வசந்த், விவரங்களுக்கு நன்றி.